எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் பாட்டு எழுதலை. இந்த படத்துடைய கேமராமேனும் இந்த படத்துடைய எடிட்டரும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். என்னுடைய ராஜராஜ சோழனுடைய போர்வால் படத்தோட எடிட்டர் தான் இந்த படத்தோட எடிட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு யூத் டீம் வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதே மாரி இதில் வந்து லோகன் சொல்லிட்டு ஒரு பாடலாசிரியர் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் நான் வரைக்கும் முகம் பார்த்ததில்லை. வந்து உட்காந்தோன்னே எங்கே பாடலாசிரியன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அது அண்ணன் நிகிலன் எனக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். யார் யாரும் எங்கெங்கே உட்கார வைக்கணுமோன்ட்டு அடுத்த நிமிஷம் அவர் கூப்பிட்டாரு. உண்மையில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். காரணம், மேடையில் உட்காந்துருக்கிறவங்க பெரிய ஆள் இல்லை, மேடை போட்டு கொடுப்பவங்க தான் பெரிய ஆள். அந்த மேடை கிடைக்காம தான் எனக்கு ஒவ்வொரு கலைஞரும் தவிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து அந்த பாடலாசிரியர் வந்து 3 பாடல் எழுதியிருக்காரு நினைக்கிறேன், 2 பாட்டு 3 பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப பாராட்டுகள். அதுமாரி என்னுடைய ஆரோக்கிய நண்பர் இளையக்கம்பன் ஒரு அழகான கவிதையாக, வெயில் காலமாக மழை காலமாக ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலாசிரியர் எழுதிட்டாங்கன்னா இன்னொரு பாடலாசிரியர் வரமாட்டாங்க. அது ரொம்ப காலம் எங்களுக்கு உண்மையில் வருத்தம் இருந்துச்சு. கண்ணதாசன் வாலி காலத்தில் பார்த்தீங்கன்னா, வாலிக்கு சில பாடல்கள் எழுத வரணும்னா இதை கண்ணதாசன் தான் எழுத முடியும்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய வரலாறு இருக்குது. கண்ணதாசனை இதை வாலி என்னோட நல்லா எழுதுவான், ஏன் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நாகரிகம் வந்து சமீப காலத்தில் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே தானே எழுதிக்கணுங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் கவிஞர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த காலம் எப்படா ஒளியும் நினச்சோம். முன்பு இருந்த கவிஞர்கள் எல்லாம் படங்களை பங்கு போட்டு கொண்டார்கள். ஆனால் இப்போ உள்ள கவிஞர்கள் எல்லாம் நாங்கள் பாடல்களை பங்கு போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பரந்த மனப்பான்மைக்கு இந்த மேடை ஒரு மிகப்பெரிய அரங்கலாம். காரணம், கவிஞர் தமிழமுதன் வந்திருக்காரு, புதுசாக லோகன், இளையக்கம்பன், ஸ்நேகன். கண்டிப்பாக ஏன்னா இயக்குநர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமை கவிஞர்கள்ட்ட இல்லைன்னு எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஒரு இயக்குனர் ஒரு அலுவலகத்தில் கதை சொல்ல போனார்னா, ஒருவேளை அந்த அலுவலகத்தில் அவருடைய கதைக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கலன்னா ஒரு 10 இயக்குநர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், அந்த ஆஃபீஸில் கதை கேட்குறாங்க, நீ போகலாம், முடிஞ்சால் சொல்லிவிடு. அந்த ஒற்றுமையை பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் அந்த ஒற்றுமை கவிஞர்கள்ட்ட இல்லையே அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த மேடை எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடையாக இருக்குது. எனவே பாடல்கள் எழுதின கவிஞர்கள் எல்லாமே என்னுடைய அருமை நண்பர்கள், அவர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது ப்ரொடியூசர் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப எந்துவாக, நான் ப்ரொடியூசர்னாவே பொதுவாக தொப்பகிப்பெல்லாம் விழுந்து நரைச்சி போய் அப்படிலாம் வருவாங்கன்னு பார்த்தா அவர் கதாநாயகன் மாதிரி இருக்கார். பார்த்து சார், அடுத்த படத்தில் அவர் நடிக்கலாம், நடிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுங்க, எல்லா பாட்டெலாம் வேண்டாம். ஏன்னா ஒரு நல்ல டீம், நல்ல களம் கிடைக்காம தான் எல்லாருமே தவிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த பாடலை கேட்கும்போது ஒரு கமர்ஷியல் ஹிட். நான் கூட ஒரு பத்திரிக்கையாளர் கூட உட்காந்துருக்கும்போது முதல் டயலாக்கை பார்க்கும்போது ஏட கூடமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஐயோ என்ன அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது இல்லாமல் வந்து அதோடைய பாடல் ஓட்டம், கதையோட்டம், அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஹிட் படத்துக்கான எல்லா ஃபார்முலாவும் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தில் பங்கு பெற்ற இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், கேமராமேன், மற்றபடி ஒளிப்பதிவாளர், எடிட்டர், அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, உள்ளுக்குள்ளே வந்து நான் பயந்துட்டேன். இதனால் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இந்த யூனிஃபார்ம், அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. மனசளவில் தான் நம்ம ஒத்துமையாக இல்லைனா கூட உடல் அளவில் ஒத்துமை. எனக்கு எப்பவுமே இந்த யூனிஃபார்ம்ங்கிறத ஒரு முயற்சியை ஏற்படுத்தும். பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் வேலை செய்கிற இடத்துலையும் எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் எல்லாமே ஒரே குழுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த குழுவை சொல்கிற மாதிரி இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் நாங்களும் நினச்சேன், விழா இடம் மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. எனவே எல்லா டீமுக்கும் நன்றி. அதை மீறி இந்த டீமை ஒருங்கிணைச்ச என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் நிகிலனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் முதல்ல பயந்துட்டேன். அவர் படம் வந்தோன்னா இவர் தான் ப்ரொடியூசர் போல இருக்குது. நான் ஒரு படம் கஷ்டப்பட்டு இருக்கேன், இவர் என் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் இன்னொரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு மிகப்பெரிய இருந்துச்சு. ஆனால் என்னென்னா உண்மையிலேங்க அவருக்குள்ள மனசு, நிகழை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய அபிப்பிராயம் உண்டு. எந்த நேரமும் யார் என்ன கேட்டாலும் அந்த சலிக்காமல் உதவுகிற அந்த மனப்பான்மை, அது மிகப்பெரிய விஷயம். அதை பாராட்டி தீரணும். மனிதனுக்கு மனிதன் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூட இனிமேல் நம்ம உறவுகள் தென்படாத போல காலத்தில் சினிமாவில் 1000 பிரச்சனை இருந்தாலும் சாதாரண ஒரு அஸ்டனட்டு ஃபோன் பண்ணாலும் சரி,
அமெரிக்க அதிபர் பொண்ணுனாலும் சரி ஒரே ஆன்சர் தான் கரெக்டாக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அந்த குழுவை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு நன்றி. எது எப்படியோ நாளை மறுநாள் தேர்தல் வரப்போகுது. இதை வந்து வித்தவுட்ட சொல்கிறேன், எந்த கட்சிக்குனாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க, ஆனால் தயவு செய்து ஓட்டு போடுங்க. காரணம், அந்த வாக்குப்பதிவில் தான் நம்மளுடைய ஒற்றுமையையும் நம்மளுடைய வல்லமையையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். இது ஒவ்வொரு இந்தியனுடைய உரிமை, அதை நம்ம இழந்துட வேண்டாம். அதனால் வேண்டி இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு நான் வாக்கெல்லாம் சேகரிக்கவில்லை. ஒரு இந்திய குடிமகனாக சராசரியாக ஓட்டு என்பது நம்ம உரிமை. நீங்கள் போய் முதல்ல நின்று என் ஓட்டை நான் தான் போடுவேன்னு போடுங்க. காரணம், ஒரு 100 வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய ஒற்றுமை இருந்திருந்தால் இன்னைக்கு வல்லரசு நாடுகளில் நம்பர் 1 இருந்திருப்போம். நம்மக்கிட்ட இல்லாத ஒற்றுமையினால தான் இன்றைக்கும் நம்ம வல்லரசு ஆக முடியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கோம். முதல்ல மக்கள் ஒற்றுமை, வாக்கு ஒற்றுமை, தேசிய ஒற்றுமை, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு நாடுடைய முன்னேற்றம் தெரியும். எனவே நல்ல ஒரு தருணத்தில் உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த படம் வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி சரவணன் கேமராமேன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். நான் பண்ண நிறைய ப்ராஜெக்டில் எனக்கு கேமராமேனாக இருந்திருக்கான். இப்போ நான் பிளானிங் டு ப்ரொடியூஸ் அ மூவி. ஸோ அதிலும் கேமராமேன் சரவணா தான் இருக்கார். ஸோ பிகாஸ் அவனோட வாழ்த்துக்கள். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ கேமராமேன். ஐ விஷ் ஹிம் ஆல் பிக் சக்ஸஸ் அண்ட் தி ஹோல் டீம். சாங் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ லைக் த ரொமான்டிக் சாங் அலாட். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நியூ டீம் அண்ட் காட் பிளஸ் தெம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எப்போவுமே இந்த கூத்து பாட்டெலாம் கொஞ்சம் பண்ணுறது வழக்கம். நான் மனோஜுக்கு ரொம்ப டைம் சொல்லிக்கிறேன் ஹீரோக்கு. ஏன்னா வந்து மோஸ்ட்லி என் மூமெண்ட் நிறைய ஃப்ளோரிங் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எப்பவுமே 2 நாள் ரிகர்சல் பண்ணிட்டு ஒரு 2 days ரெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவோம். இது டக்குன்னு ஷூட் பண்ணி போயாச்சு. எனக்கு தெரியும் அவரோட கால் வலி உடம்பு வலிலாம். ஸோ அவருக்கு நன்றி. கேமராமேன் சரவணாவுக்கு ரொம்ப நன்றி, டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வெற்றிகரமாக வரும்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஹெல்ப்பும் தேவைப்படும். தேங்க்ஸ். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் உண்மையிலேயே எனக்கு அறிமுகம் கிடையாது. பட் எனக்கு ஃபோனில் வந்து என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க, ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, கலந்துக்கணும்னு சொல்லும்போது அதில் ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாங்க, நீங்கள் நான் வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதே மாதிரி இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வந்த பிறகு தான் பார்க்கும்போது இங்கே ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி வந்தவங்க எல்லாம் ஸ்னேகனாக இருந்தாலும் சரி, நம்ம களஞ்சியம், நிரோஷா, எல்லாமே ராபர்ட்டு, எல்லாமே என்னோட நெருங்கிய நண்பர்கள். எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு தொடர்பு உண்டு. இப்போ நிரோஷாவை கேட்டேன் நான், என்னம்மா நீ சடனாக வந்திருக்கேன், என்ன ஃபைனான்ஸ் ஏதாவது ராம்கிக்கு தெரியாமல் இந்த படத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்கேன், உனக்கு இதுக்கு சம்மந்தம்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு சரவணன் கேமராமேன் வந்து நம்ம படத்துக்கு பண்ணுறாரு, அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி. ஏன்னா ராம்கி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன பூ மேலே பேசு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் இருந்து வனஜா கிரிஜா, ரெட்ட ரோஜா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், தாலி பூசு, நான் டைரக்ட் பண்ண ஒரு தொடர்ந்து எல்லா படங்களுமே எனக்கும் ராம்கிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். எங்கள் படங்கள் வந்து அவருடைய ட்ரெண்டே வந்து ஒரு ஃபீமேல்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு நடிகராக வந்து மாற்றி அமைச்சதுக்கு ராம்கி எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி இருப்பாங்க. அதனால் நிரோஷெல்லாம் எங்கள் ஃபேமிலி. அதே போல் இங்கே ராபர்ட் உங்களுக்கு தெரிஞ்சது நல்ல டான்ஸ் மாஸ்டர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான நடிகர். அவர் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குது. அது ஏன்னா நான் வந்து ஒரு டான்ஸர் என்ற ஒரு படத்தில் வில்லனா வந்து அவருடைய டேலண்ட்டை பார்த்து வில்லனா நடிக்க சொன்னோம். ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஸ்டேட் அவார்டு, அதாவது ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து பிரகாஷ் ராஜ் காம்படிஷனில் அந்த படங்களில் வந்து ராபர்ட்டுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் உண்மையில் அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகரும் கூட, டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை. ஸோ இப்படி இந்த படத்தினுடைய தலைப்பு முக்கியமாக வந்து பாராட்ட வேண்டியது, நான் எப்போ அது மெயினாக பார்ப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் வந்து உள்ளே வரணும்னு சொல்லும்போது வந்து கேட்சியாக இருக்கணும். அதை வந்து உன்னிப்பாக அது யாருடைய கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா ஏடாகூடன்றது வந்து சாதாரணமாக நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடியது. ஆனால் அதுக்கு தலைப்பாக வைக்கணுன்ற ஒரு யோசனை கூட, அதுக்கு ஒரு உண்மையிலே வந்து ஒரு டேலண்ட் இருந்தால் தான் அது அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆக அந்த தலைப்பு யார் சொல்லியிருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. டீம் பற்றி ஏன் சொல்கிறேன்னா, பல நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் போகிறோம், பல பிரபலங்களுக்கு நடிக்கிற படங்களுக்கு போகிறோம், பெரிய ஹீரோஸ் நடக்கிற நிகழ்ச்சியில் போகும்போதெல்லாம் அங்கே பல உள்ளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து
அதுக்கு மேலேயே நாங்கள் அவங்கள பாராட்டி அங்கே பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்குதுன்ற ஒரே ஒரு எல்லா டீமினுடைய ஸ்பிரிட்டு பார்க்கும்போது அந்த டீம் ஸ்பிரிட்டு தான் நிச்சயம் இந்த படத்தை வந்து ஜெயிக்க வைக்கின்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அது உணர்வுபூர்வமாக தெரியுது. ஏன்னா அந்த உணர்வுபூர்வமாக தெரிஞ்சாதான் நிச்சயமாக அவங்க ஒவ்வொரு முகத்துலையும் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கல, என்னை சரியாக கவனிக்கலை, எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்ற குறைகள் இல்லாமல் நிறையோட நல்ல மனசோடு வந்து இங்கே எல்லாமே வந்து படத்தை நம்ம எல்லாரும் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் நிச்சயம் அந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிக்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம். ஆக இந்த படம் நிச்சயம் ஜெயிக்கின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாட்டுகள் பார்க்கும்போதே நான் யார் கேமராமேன் கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்த உடனே அங்கே இருட்டில் இருந்தது. அப்புறம் சரவணன் சொன்னாங்க. அப்புறம் சொல்லும்போது அவரை பற்றி அருமையாக எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கார், அருமையான ஒரு கேமராமேன். அதே மாதிரி ஸ்னேகன் சொன்ன மாதிரி லோகன், ஏன்னா அந்த வரிகள் வந்து கொலோக்கியல், அதாவது ஒரு பெரிய கவிஞர் மாதிரி புரியாத வார்த்தைகள் போடாமல் நம்ம கானாபாலாவுடைய ஃபீல் தான் எனக்கு வந்து அவர் பேசும்போது. கானாபாலாவும் அப்படி தான் இருப்பார், நார்த் மெட்ராஸு. அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு சிம்பிளாக உண்மையில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக அதில் சந்தேகம் கிடையாது. அப்புறம் சார்லஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய இது பார்க்கும்போது அந்த மியூசிக்கு தகுந்த, அதாவது ரிதமிக், ஏன்னா ஸ்னேகனுக்கு நல்லா தெரியும் மியூசிக்கல் வேர்ட்ஸ்ன்னுவாங்க. பட் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் வந்து சார்லஸ் வந்து பண்ணியிருக்கிறது எக்ஸலண்ட் ஒர்க். நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் அவருக்கும், நிச்சயம் நல்ல எதிர்காலம் இருக்குது அங்கே. அதே போல் டைரக்டர்ஸினுடைய இது அந்த 3 சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜானரில் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சாங்ஸ் பண்ணும்போது ஒரே பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து 3 சாங் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி மெலடி லாஸ்ட் 3வது சாங்கு கேட்டிருப்பீங்க, அந்த மழை இது. அது வந்து அருமையான இது. அதுவும் வந்து லிப் இல்லாமல் அது மாண்டேஜ் சாங்காக பண்ணது வந்து டைரக்டருடைய திறமை. அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படி எல்லாம் நல்ல ஒரு விஷயங்களுக்கு கலந்த ஒரு நல்ல படமாக அமைந்தது வந்து ஒரு வெற்றிக்கு நிச்சயம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரே ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன, ஏன்னா இப்போ அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து அதிகமாக படங்கள் எடுக்கிறது வந்து இந்தியாவில் வந்து அது அதிகமாக படம் எடுக்கிற ஒரே ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளோ படங்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ ரிலீஸ்ன்றது முக்கியம் இல்லை. ஆனால் சினிமாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம் உள்ள ஒரே ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு தான். சினிமா நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், கலை உள்ளம் படுத்த மனிதர்கள் உள்ள இடத்துல நிச்சயமாக வந்து மகாலட்சுமி தாண்டவமாடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். ஆடியோ ரிலீஸ் வரலும் வந்துட்டோம், இன்னும் கூட நம்மளுக்கு வியாபாரம் ஆகலை, படம் ஏரியா விற்கலன்னு சொல்லி கவலையே படாதீங்க. வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதாக காரணம் வந்து இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆக வந்து நல்ல படங்கள் வந்து ஓடும். அதான் நல்ல படம் கெட்ட படம்ன்றது தான் சுமாரான படம் இருக்கே தவிர சின்ன படம் பெரிய படம்ன்ற வித்தியாசமே கிடையாது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நிச்சயம் உங்கள் படம் வியாபார ரீதியாகவும் நல்ல வியாபாரமாக என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாமர்களுக்கும் நன்றி சொல்லி, நாங்கள்லாம் ஏடா குடம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏதோ சின்ன படம், ஏன்னா நேற்று வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது ஏதோ சின்ன படமாக இருக்கும்னு நினச்சேன். பிரித்த உடனே நிகில் பேர் போட்டுருந்துச்சு. ஓ, நிகில் பேர் போட்டுருக்க பெரிய படம் தாங்க அப்படின்னா. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நிகில் வந்துட்டாருன்னா பெரிய படம் தாங்க அப்படின்னா. ஓப்பனிங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அப்படி கேலப்பில் வந்தார், ஒரு கிளாப்ஸ் பின்னிச்சு பாருங்கள். சொன்னேன் கண்டிப்பாக அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர் அண்ட் சாங்கு பார்க்கும்போது இது உண்மையிலே மிகப்பெரிய படம்ங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏதோ என்ன துபாயில் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் பங்கு ட்ரெஸ்ஸு தாங்க எல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது பெட்ரோல் பங்கு ட்ரெஸ்ஸே உணர்ந்துட்டாங்களா அப்படின்னு. நான் கூட கேட்டேன், என்னங்க 2 பேரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பெட்ரோல் பங்கு என்ன இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ப்ரொடியூசர் தாங்க வச்சுருக்காரு பெட்ரோல் பங்கு. நாங்கள் சரி ஓகே. படம் இந்த நாங்கள் ஏடா கூடம் எடுத்தது 5 மாதம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை 5 மாதம் கண்டினியூவாக தொடர்ந்து வெற்றி படமாக அந்த வரணும். 5 மாதம் கண்டிப்பாக ஓடணும். அப்போ 150 நாள் அப்படி தானே கணக்கு கரெக்டு தானே, 150 நாள் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இசை வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக நல்லா வருவார் அவர், அவருக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து பணி எவன் ஒருத்தர் இருக்கானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவான். அவர் அவ்வளோ பணிவாக இருக்கார். நிச்சயமாக நீங்கள் அடுத்த படமும் 100 நாள் படம், இந்த படமும் 100 நாள் இந்த விழாவுக்கு நாங்கள் இதே மேடையில் நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு.
அதே மாதிரி கேமராமேன் சரவணன் சாரை பற்றி ரொம்ப சொல்லணும். அவருக்கு நண்பர்கள் நிறைய பேர், ஏகப்பட்ட நண்பர்கள் அவருக்கு. உண்மையிலே அவர் பேர் பார்த்தேன், நான் சரவணனை பார்த்தோன்னே நான் சொன்னேன், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நேற்று அவங்க இன்விடேஷன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க, சொன்னேன். அது மாதிரி சரவணன் வந்து ஒரு ஒல்லியாக தானே இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய கேமரா கையில் தூக்கிட்டு ஓடுவார். நான் ஒரு 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஓடுவார். என்னங்க இவ்வளோ பெரிய ஒல்லியாக இருக்கிறீங்க, எப்படிங்க ஸ்டீல் எதனா உள்ள வச்சுருக்கீங்களான்னு கேட்பேன். அந்த மாதிரி ஸ்டெடி கேம் சரவணன் ஒரு பேர். ஸ்டெடி கேமை கையிலேயே தூக்கிட்டு ஓடுற ஒரு வலிமையான ஒரு மனிதர், அவர் நல்ல மனிதர். அதுக்கப்புறம் ராபர்ட் சாரை பற்றி சொல்லணும். சாங்கு ராபர்ட் சார் இன்னைக்கு வந்து 100ஆண்டு விழா ஒன்று நடக்கும்போது, புரட்சி தலைவி முன்னாடி நடனம் ஆடும்போது அதிக கைத்தட்டல் வாங்கின ஒரே மனிதர் ராபர்ட் அவர்கள். அந்த ராபர்ட் வந்து இதில் சாங் அமைச்சிருக்காரு. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல சாங்காக இருக்கும். இது வரைக்கும் அவர் டான்ஸ் மாஸ்டர், இப்போ ஹீரோ ப்ளஸ் டைரக்டர். அந்த படத்தில் நான் தான் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மிக அற்புதமான படம், மிக மிக அற்புதமான படம் அவர் பண்ணிக்கிட்டாரு இருக்காரு. நிச்சயமாக சீக்கிரம் அது ஒரு வெற்றி. இதே மாதிரி ஒரு விழாவில் நம்ம சந்திப்போம். அப்புறம் சினேகன் சார் எப்போதுமே சொல்லுவார், அவர் மாதிரி ஒரு பரந்த உள்ளம் யாருக்கும் கிடையாது. பரந்த உள்ளத்தை சினேகனுக்கு நன்றி. இளைய கம்பன் சார் அவரும் உண்மையிலேயே வந்து ஒரு பெருந்தன்மையோட வரவேற்று அந்த புது கவிஞருக்கு சால்வை போட்டார். உங்கள் மனசுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து காசிமேடு ராயபுரத்தில் இருந்து வந்து எல்லாரும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பாக்ஸிங் சம்பந்தமான படம். நிச்சயமாக காசிமேடு ராயபுரம்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான், இது வரைக்கும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. இந்த படம் நாங்கள்லாம் ஏடாகுடம் மிக 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 பெரிய வெற்றி படம் ஆனமையும் நாங்கள் இந்த 150வது விழாவுக்கு நாங்கள் வருவோம் என்று கூறிக்கொண்டு, வாழ்க தமிழ் வெல்க தமிழ் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஜாக்வார் தங்கனுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் மு. கலைஞர் சார் வந்திருக்கார், ரொம்ப நன்றி. ஸ்னேகன் அவர்களுக்கு நன்றி. மற்ற எங்கள் டெக்னீஷியன்ஸ் தான், நிரோஷா மேடம் தேங்க்யூ. மற்றும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்காக நாங்கள் எங்கள் டீம் டோட்டல் டீம் வெயிட்டிங். உங்களோட சப்போர்ட், பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், வெளியில் சொல்லணும். மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு பாக்ஸிங் சப்ஜெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் ஷூட் பண்ணோம். ரொம்ப கிரிட்டிக்கலான லொக்கேஷன்ஸ். அது உங்களுக்கு தெரியும், யாருமே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் பேசி அவங்கக்கிட்ட சப்போர்ட் பண்ணி அந்த ஏரியா ஆளுகளை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி படம் பண்ணோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பாக்ஸிங் கிடையாது. இது டோட்டலி என்டையரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸிங். மற்றபடி அந்த படத்தோட ரிசல்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். மற்றவங்க பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நீங்கள் அந்த வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு என்றைக்கும் தேவை. தேங்க்யூ. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற திரு கேஆர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. திரு ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் கலைஞன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கேமராமேன் சார் UK செந்தில்குமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. லிரிசிஸ்ட் ஸ்னேகன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நிரோஷா மேடம் ரொம்ப நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் நம்ம ஃப்ரெண்டு மிக்க நன்றி வந்ததுக்கு. நாங்கள் நம்ம ஏடாகுடம் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And press and media, thank you for coming. Friends and relatives and all the well-wishers, I thank you all. முக்கியமாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, this is my first project. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழில் நான் ஒரு IT இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன். ஸோ படம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நாங்கள் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆடியோ லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். அவங்க தான் பார்வதி சுரேஷ் எலியஸ் வீணா நாயர். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னால் நான் பிரச்சாரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். And I just wanted to thank each and everybody who's here to support me and our team, and especially wanted to thank the council members and the rest of the industry members. நீங்கள்லாம் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் பேசிக்கலி ஒரு மலையாளி. இந்த படத்தில் நான் வந்து கோஇன்சிடென்ஸ் நிர்மல் தான் என்னை வர வச்சாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கும் அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் முதல் நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு என் இரண்டாவது நன்றி. நாங்கள்லாம் ஏடாகூடம், இதான் அந்த படத்தோட பேர். ப்ரொடியூசருக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லா புகழும் சேரணும். வாய்ப்பு கேட்டு நாங்கள் எங்கெங்கேயோ அலைஞ்சோம், எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கால், தம்பி வாடான்னாரு. டேரக்டர் கூப்பிட்டாரு, கேமராமேனை கூப்பிட்டாரு, ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. நீங்கள் தான்ப்பா படம் பண்ணுறீங்க, நான் தான் ப்ரொடியூசர், என் காசை போடுறேன், நீங்கள் கரியாக்காங்கன்னாரு. உடனே எங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணார். அண்ணா அப்படி சொன்னானா, அண்ணா இதை சொல்லு,
அவன் வந்து கறியை காசாக்குவான்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு ரஜினிகாந்த் சார் படத்துக்கு ப்ரிவியூ டிக்கெட் கிடைச்ச சந்தோஷம் அன்னைக்கு ஸ்டார்ட் மியூசிக்ன்ட்டு இன்னும் போயிட்டு இருக்குது. சார்ல்ஸ் மெல்வின் சார் இன்றைய கதாநாயகர், அவர் வந்து எந்த அளவுக்கு டியூன் போடுவாருன்னு சொல்லி நான் இப்போ கூட ப்ரூவ் பண்ண முடியும். சார் இப்போ ஒரு டியூன் கேட்டால் இம்மீடியட்டாக டியூன் போடுவார். டப்புக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சாங்குக்கு, காலையில் 6 மணிக்கு, சண்டே காலையில். மனோஜ் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, நிர்மல் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, குழந்தை சவுண்டு கேட்குது, நான் போகணுன்னாரு. சரி, ஒன்று பாருங்கன்னா இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் போகிறதா சொன்னாங்க. இம்மிடியட்டாக போட்டார், ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், ஆல் கிரீச்சர்ஸ் கிரேட் அண்ட் ஸ்மால். அவரோட குழந்தையோட ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன குழந்தையோட ஸ்கூல் சாங் அது. அந்த அளவுக்கு இம்மிடியட்டாக மியூசிக் பண்ணுவார், அந்த அளவுக்கு திறமைசாலி. அடுத்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு சான்ஸ் கிடைக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட வாழ்த்துக்கள். கேமராமேன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எல்லாரும் குமார் மூவி சுமாரை பார்த்துருப்பீங்க, ஆனால் சத்தமூஞ்சி மனோஜ் தேவதாசன் இந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருக்கிறாருன்னா அது அந்த கேமராமேனால மட்டும்தான் முடியும். வேற யாரும் இந்த அளவுக்கு என்ன வந்து அழகாக காமிச்சிருக்க முடியாது. அடுத்தது நம்ம டைரக்டர் சார். ஃபர்ஸ்ட் டே ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அவர் என்னோட நண்பர். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, சார் நீங்கள் நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் சார் ஹீரோன்னாரு. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், பயங்கர கடுப்பாயிட்டேன். என்னடா இது, டைரக்டர் வாய்ப்பு படிச்சோன்னா நம்மளை இந்த அளவுக்கு கலாய்கிறாரு, என்ன பண்ணுறது? சரி போகலாம், டைரக்டர் கூப்பிட்றாரு, ப்ரொடியூசர் இருக்கிறாரு, போகலாம் சொல்லிட்டு போனால் இன்னும் நடிகராக சொல்லிட்டாங்க. ஒரு கேமராவை கொடுத்து இது முன்னாள் நடிகர்னாரு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கால் அப்படியே நடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் வந்தார். எப்படி பண்ணுறாரு ஹீரோன்னு கேட்டார். ரொம்ப முக்கியம் பண்ணுறாரு சார், ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இம்மீடியட்டாக எவ்வளோ சம்பளம் போகிறாங்க, நான் 1.5 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன், அவனை எப்படியோ தேர்த்துருக்காரு. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பனிங் சாங்கை பற்றி பேசுகிறோம், கொரியோகிராஃபரை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் அங்கே ஒரு சவுண்டு, எனக்கு ராபர்ட்டை தவிர வேறு யாரும் இருக்கிறாருன்ட்டு. அதாவது படத்தில் டபால் காணாமல் போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் டபால் காணாமல் போயிட்டேன். காணாமல் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டு அஜித் நரேஷன் ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் காலில் வந்துட்டேன். மச்சி எப்படியாவது எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றான், ராபர்ட் மாஸ்டர்கிட்ட போகிறேன். அவன் சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்தான். ஒன்றுமே நம்ம 4 நீ கேப் மட்டும் வாங்கிட்டு போயிரு, வேற ப்ராப்ளமாக இருக்கா, நான் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா எப்படி சொல்கிறேன்னுட்டு. சரி சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர்கிட்ட போனேன். சிட்டப்ஸ் கொடுத்தாங்க, 4 சிட்டப்ஸ். உட்காந்து வந்துருப்பா, முட்டி கரெக்டாக இருந்தா கரெக்டாக இருக்குது, அப்போ நீ ஆடலாம் டான்ஸ் போதும் அப்படின்ட்டார். ப்ராக்டிஸ் அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நான் பயங்கரமாக அவங்க ஏற்கனவே சொன்னார், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு. அது உண்மைக்குமே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பெயின்ஃபுல்லெல்லாம் ஆயில்மெண்ட் போடுறதுக்கு சுரேஷ் மாஸ்டர் எடுத்துக்கிறாரு. அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இவர் பயங்கரமாக அடிச்சுன்னு போவார், அவர் அங்கே போய் ஆயில்மெண்ட் தருவார். காலையில் டான்ஸ் இருக்கும், நைட்டு ஃபைட் இருக்கும். நேற்று சரியா சார் ஒருத்தர் இருந்தாருப்பா, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபுல்லாக ஒப்படைச்சதுக்கு. நீ புது ஹீரோ, உனக்கு லைவாக இருக்கணும், நான் வந்து மானிட்டரில் உட்காடுறேன், மானிட்டர் வரைக்கும் நீ அடி வர சவுண்ட் கேட்டாதான் நான் ஓகே சொல்லுவேன் சார். டாக்டர் சார் என்ன சார் கேட்டால் அது எல்லாமே அந்த எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லைப்பா, நான் அது அந்த லைட்மேன் அப்படின்னு அனுப்புன்னு போயிடுவார். அதுக்கப்புறமா சூழ்நிலை ஊற வச்சு அடிச்சாங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து சொல்லி எடிட்டர் சார்கிட்ட போனேன். அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி என்ன எல்லாரும் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நீ ரொம்ப சீனில் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, உனக்கு நிறைய மேக்கப்லாம் இருக்குது, அந்த சீனை நான் எடிட் பண்ணிட்டேன், ஒரு ஸ்லம்பாக ஒரு கேவலமே நான் எப்படி கிளம்பிடணுமோ படத்துக்கு தேவைப்படுது டாக்டர் சார் சொல்லிக்கிறாரு, அதை தான் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. நாங்கள் எல்லாம் ஏடாகுடம் என்கின்ற திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை வணக்கம். அவங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க கடைசியாக வந்து என்னை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. பொதுவாக வந்து நான் இந்த இசை வெளியீட்டு விழாக்களுக்கு வரும்போது இந்த பெரிய திரைப்படங்களுக்கு, நேற்று கூட என்னுடைய அலுவலகத்துக்கு இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்திருந்தார். அப்போ வந்து அவர் சொன்னார், சார் எனக்கு திரைத்துறையில் யாரையும் தெரியாது, இது எனக்கு முதல் படம், ஆகவே நீங்கள் வந்திருந்து அந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். என்னுடைய மேலாளர் திரு சரவணன்ஜி அவர்கள் உடன் வந்திருந்தார். மற்றபடி எனக்கு இந்த திரைப்படத்தில் வந்து யாரையும் தெரியாது. ஆனால்
திரைப்படத் துறையிலே எனக்கு யாரையும் தெரியாது. என்னுடைய விழாவினை நான் ஒருங்கிணைத்திருக்கிறேன். அந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் உண்மையாகவே நான் பெருமை அடைகிறேன். இங்கே இந்த திரைப்படத்தினுடைய பாடல் காட்சிகளையும் அதில் பங்கு பெற்றிருந்த நடிகர்களுடைய திறமையையும் எல்லாத்தையும் நாம் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 பாடல்களில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். உண்மையாகவே இன்றைக்கு இந்த டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்ட பிறகு சினிமா என்கின்ற அந்த கலை, அதாவது ஒரு வெளிநாட்டில் ஒரு கலைஞன் சொன்னான், என்றைக்கு இந்த மகத்தான மக்கள் கலை, இந்த கலை என்றைக்கு மக்கள் கலையாக மாறுகின்றதோ அன்றுதான் இந்த சினிமா என்கின்ற இந்த கலையானது உன்னதமான கலையாக மாறும் என்று சொன்னான். அந்த நிலை இன்றைக்கு உலகம் பூராவும் ஏற்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்ட பிறகு யார் என்ன மனதிலே நினைத்தாலும் ஒரு சிறு செல்போன் இருந்தால் போதும் ஒரு திரைப்படத்தை அல்லது ஒரு காட்சியை பதிவு செய்து விடலாம் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த திரைப்படம் மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெட் கேமராவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. இங்கே இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள். அவர்களெல்லாம் தமிழ் சினிமாவிலே சாதனையாளர்களாக சரித்திரம் படைப்பவர்களாக வளர்வார்கள் என்கின்ற செய்தியை இதற்கு முன் பேசிய தோழர்கள் எல்லாம் பதிவு செய்தார்கள். புரட்சி கனல் கவிஞர் இளைய கம்பன் அவர்கள் மிக அழகாக பதிவு செய்தார்கள். அன்பு தம்பி கவிஞர் சினேகன் அவர்கள் வந்து மிக எளிமையாக மிக சிறப்பாக பதிவு செய்தார்கள். நானும் என்னுடைய சார்பில் இந்த திரைப்படத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒளிப்பதிவாளராக அறிமுகமாக இருக்கக்கூடிய சரவணன் பிள்ளை அவர்களுக்கும், இந்த திரைப்படத்தின் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமாக இருக்கக்கூடிய லோகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய இன்றைய கதாநாயகனாக அமர்ந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் மெல்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒர்க் கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்ச மிஸ்டர் குறுந்துடைய ப்ரொடக்ஷன்ஸ் நிர்மல் தேவதாஸ் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் உட்காரவங்க வந்து பெரிய ஆள் கிடையாது, ஸ்டேஜ் போட்டு அங்கே கொடுக்குறவங்க தான் பெரிய ஆள். அந்த மாதிரி எங்கள் டீமுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஒரு மேடையை எங்களுக்கு கொடுத்த மிஸ்டர் நிர்மல் தேவதாஸ் அவருக்கு வந்து ஒரு சின்ன அப்ளாஸ். இந்த படத்தில் நாங்கள் வந்து 4 சாங்கு ப்ளஸ் ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு கிளப் சாங் ஸ்டைலில். லிரிக்ஸ் பார்த்துருப்பீங்க, இளையகம்பன் அண்ணனும் மிஸ்டர் லோகனுக்கு வந்து இது ஃபஸ்ட் மூவி. இதுக்கு முன்னால் எனக்கு ஒரு டெமோஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ நான் வந்து டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் லோகனை எழுத வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னதுக்காக எழுத வச்சாங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் பாடிருக்கிறது ரஞ்சித், சுசித்ரா, சைந்தவி, மாணிக்க விநாயகம், வேல்முருகன் இவங்க பாடியிருக்காங்க. இந்த டீம் வந்து ஒரு புதுசான ஒரு டீமாக கூட நீங்கள் நினைக்கலாம். பாடல் வரிசை இந்த வருஷம் பாடல் வரிசையில் இந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பை தரும். அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரு 4-5 மாதம் தான் இந்த படம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காரு நிர்மல் தேவதாஸ். அவருக்கு சினிமா அனுபவம் எதுவுமே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு மீட் பண்ணி பேசும்பொழுதே வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதும் நான் போனேன். போயிட்டு கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கீபோர்ட்லாம் ஒன்றும் இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃபோட கீபோர்டு ஒன்று இருந்தது, ஒரு டாய் கீபோர்டு. அது அவங்க 5 வருஷத்துக்கு முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணது. அதை எடுத்து இதுதான் கம்போசிங், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒன்றும் ஒரு ஜாக்கு ஒயர் எதுவுமே இல்லை. உடனே அவரே வந்து அசிஸ்டண்ட் யாரும் அனுப்பாமல் அவரே போயிட்டு கடைக்கு போயிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு வந்து எனக்கு செட் பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் சாங் வந்து கம்போஸ் பண்ண சாங் வந்து மழைக்காலமாக அந்த சாங் தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு அவருக்கு வந்து பெரிய இந்த நேரத்தில் அது சொல்லணும். அந்த இன்வால்மெண்ட்டு இது வரைக்கும் அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம், அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு சப்போர்ட் மிஸ்டர் மோகன். அவர் வந்து சாதாரணமாக நார்த் மெட்ராஸில் வந்து யாருமே வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் நம்ம சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பண்ண முடியாது, போயிட்டு வந்து 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். மோகன் வந்து இங்கே இருக்கார், அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு.
அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதை முடிச்சிருக்கோம். இங்கே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். டைரக்டர் வந்து எப்படி கதை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவில் அவ்வளோ அழகாக ஒரு சின்ன ப்ளே தான், ஒரு நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய பாக்ஸிங் விஷயம், அதை அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து என்னோடய தேங்க்ஸ். ஆர்ஆருக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது சார் பண்ணும்பொழுது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய விஷயம் இந்த டீமில் இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு சாங் கம்போஸ் பண்ணும்போதும் வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டா இன்னொரு சாங்கு வந்து கண்டிப்பாக இவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே சைலண்ட்டாக இருந்துட்டாங்கன்னா ஓகே தச்சம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டீமோடு சேர்ந்து நிறைய விஷயம் எனக்கு நல்ல விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். குருந்துடையார் ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்டர் நிர்மல் தேவதாஸ் வந்து இதுக்கு மேலே நிறைய படம் அவர் பெரிய இதுக்கு தாண்டி நல்ல நல்ல படம் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே முதல்ல வந்திருக்கிற கேஆர் சார், நிரோஷா மேடம், நம்ம ஜாக்கோ தங்கம் சார், ஸ்னேகன் சார், நம்ம கலைஞம் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சின்ன டீம், நாங்கள் புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து எல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் போக்கிட்டாங்க. நீங்கள் சின்ன டீம் வந்தாலும் நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் நல்லா பெரிய அளவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உட்காரதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப பெரிய ஜாம்புவானுங்க. அவங்க கூட வந்து நான் சின்ன ஒரு தம்மா துண்டு டாமா கோலி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். அது ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்லஸ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் டான்ஸும் தெரியும். என்னோட தலை வந்துட்டு ராபர்ட் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் நான் டிவிலாம் பார்க்க முடியும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பாட்டு எழுதும்போது தப்பு பண்ணாலும் நம்ம மோகன் சார் என்னை சிரிச்சு அழகாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப பண்ணுவாங்க. விஜயகுமார் சார் என் தோளில் கை போட்டுவிட்டு இப்படி பண்ணு, நல்லா பண்ணு அப்படி சொல்லிட்டு அழகாக பண்ணுவாங்க. நிர்மல் சார் வந்துட்டு ரொம்ப ஜாலி. இவங்ககிட்டலாம் என்னை வந்துட்டு மெல்வின் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா அன்றைக்கி பெற்றாங்க. ஸ்கூல் போனால் படிப்பு சரியாக வரல. மாஸ்டர் இங்கே கொட்டியிருக்காங்க, தலையெல்லாம் கொட்டியிருக்காங்க. படித்து என்னதான் பண்ண போகிறோம், நீங்களாம் எதுக்கு ஸ்கூல் வர போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு வந்துட்டு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க, பாடலாசிரியர்னு கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி ஆக்காய்க்கு கற்றுட்ட இது இன்றைக்கி எனக்கு பயன்படும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ பேருக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். நான் அந்த பாட்டு எழுதும் போது தான் கண்டிப்பாக எனக்கு திமிராகவே இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் பாட்டு எழுதுகிறோம், என்னால் பேச முடியல, உதிருது ரொம்ப. ஃபஸ்ட் டைம் பாட்டு எழுதுறோம், அது திமிராக இருக்கணும். ஒரு யங்ஸ்டர் மனசுலேயே போய்ட்டு ஆழமாக பதியணும். அதனால தான் நாங்களாம் ஏடா கூட பேல வச்சாலே டாரா போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் எழுதுனேன். அந்த லிரிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே, பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். நாங்கள்லாம் மேடாகுடம் படத்தில் வந்து ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பா பாக்ஸிங் கோச்சாக பண்ணியிருக்கேன். இது நிர்மல் தேவதாஸ் வந்து என்னை கடல் படத்துக்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் எப்படி சுமந்திருக்கேன் அப்படின்றது வந்து திரையில் நீங்கள் எல்லாம் பார்த்து தான் எனக்கு சொல்லணும். அண்டு ரொம்ப ஜாலியான டீம்னா ரொம்ப ஜாலியாக இருக்க மாட்டாங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். டேரக்டர் விஜயகுமார் பற்றி சொல்லணும்னா பயங்கர ஹீஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். நல்லா பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே தான் நாங்கள் ஸ்க்ரீனில் செஞ்சுருக்கோம். அண்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா புதுமுகம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க். ஹீரோயின் கூட ஹார்ட் ஒர்க்கிங் டீம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் மீடியா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களோட மீடியா சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்து மேலும் வளர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்ட் நாங்களாம் மேடாகுடம் நீங்கள் வந்து திரையில் பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கட்டாயமாக கொடுங்க. தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். என் பேர் விசாகர். இங்கே நாங்களாம் மேடாகுடம் படம் ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். நான் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ண சப்ஜெக்ட், பாக்ஸிங் சப்ஜெக்ட்டு. இதில் எங்களோட கேரக்டர் என்னென்னா ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு சும்மா போகிற வரவங்கலாம் வழிப்பறி பண்ணிட்டு தெரிகிற கேரக்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். படத்தில் 4 சாங்கு. சார்லஸ் மெல்வி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராபர்ட் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சாங் டான்ஸ் ஆடிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன். நல்லா வந்திருக்கு. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.